Hello everyone, welcome to my channel 100% concept clear. So இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து inventory model டாபிக் எடுத்துறோம். So இந்த inventory மாடல்ல ஒரு இம்பார்ட்டன்டான மாடல் அந்த deterministic மாடல் அப்படின்றது. So இந்த மாடல்ல வந்து மொத்தமா 4 மாடல் இருக்கு. So நம்ம ஒரு வீடியோல இந்த ஒரு மாடல் பத்தி பார்க்க போறோம். So first இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து first மாடல் பத்தி பார்க்க போறோம். அதாவது purchase model without shortage அப்படின்றத பார்க்க போறோம். And நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பர்ச்சேஸ் மாடல் இருக்கு and ரெண்டு வந்து மேனுஃபேக்சரிங் மாடல் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்ச்சேஸ் மாடல் ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து EOQ அப்படின்னு சொல்லுவோம், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் மாடல் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பேசிக்காக இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாடல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மாடல் அப்படின்றது நம்மளுக்கு EOQ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ நம்ம EOQ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பர்ச்சேஸ் மாடல் வித்தவுட் ஷார்ட்டேஜ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வித்தவுட் ஷார்ட்டேஜ், ஸோ இந்த மாடலில் நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்காது. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு கிராஃபில் வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு நான் லெவல் ஆஃப் ஸ்டாக்ஸ் அந்த வீடியோ எடுக்கும் போதே நான் இந்த கிராஃப் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே கிராஃப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த கிராஃபில் வந்து ஷார்ட்டேஜ் வரல அப்படின்றதுனால நான் இதே கிராஃப் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்டாக் இருக்குது அண்ட் இந்த இடத்துல டைம் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் மாடல் வித்தவுட் ஷார்ட்டேஜ், ஸோ நம்மளுக்கு இந்த மாடலில் ஷார்ட்டேஜ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக நம்மளுக்கு நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஏதோ ஒன்று நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இருக்கிற ஸ்டாக் வந்து நம்ம கன்சியூம் பண்ண கம்மியாகிட்டே வரும். ஸோ அப்படியே கம்மியாகிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த ரீஆர்டர் லெவலில் வந்து ரீச் பண்ணும். ரீஆர்டர் லெவல்னால் என்ன? ரீஆர்டர் லெவலில் வந்து நம்ம புது ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு என்னென்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ரீஆர்டர் லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரீஆர்டர் லெவலில் வந்து நம்ம ஒரு புது ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோம். அதுதான் ரீஆர்டர் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ண ரீஆர்டர் லெவலில் வந்து ரீச் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி அது நம்மளோட ஃபேக்ட்ரிக்கோ இல்லைனா நம்மளோட ஸ்டோருக்கோ வர்றதுக்கும் அண்ட் அதே மாதிரி அது கூடவே நம்ம வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பாதி இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் காலியானதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஆர்டர் வந்து பண்ண மாட்டோம். ஆல்ரெடி நம்மளுக்கு கொஞ்சம் ஆஃப் யூஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணுறோம். நம்மளுக்கு இன்னும் ஹாஃப் வந்து கையில் இருக்குது. ஸோ அந்த ஹாஃப் இருக்கிற அந்த ஸ்டாக்ஸ் வச்சு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ண ஸ்டாக் நம்ம கைக்கு வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த விதமான ஷார்ட்டேஜும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அகெயின் நம்மளோட ஆர்டர் வந்து உள்ளே வந்துடும். ஸோ அப்போ நம்மளோட ஸ்டாக் வந்து அகெயின் மேக்ஸிமம் ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரீஆர்டர் லெவலில் வந்து நம்ம ஸ்டாக் ரீச் பண்ணும்போது நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கேப் வரும். ஸோ அதுதான் நம்ம லீட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம ஆனால் சும்மா இருக்க மாட்டோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இன்னும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் இருக்குது. நம்மளோட ஸ்டாக் இன்னும் மினிமம் ரேஞ்சுக்கு வரல. ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டாக் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிற டைமில் நம்மளுக்கு ஸ்டாக் வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஸ்டாக் அகெயின் உள்ளே வந்துடும். அகெயின் வந்து ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமமில் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் இல்லாமல் நம்மளோட ப்ரொடக்ஷனோ இல்லைனா நம்மளோட ப்ராசஸோ வந்து கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் மாடல் வித்தவுட் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம EOQனா என்ன? இதில் வந்து EOQ அப்படின்னு ஒன்று வருது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ரீஆர்டர் லெவல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரீஆர்டர் லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம், ரீஆர்டர் லெவலில் புது ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ரீஆர்டர் லெவல் வரும்போது நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து EOQ அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ரீஆர்டர் லெவலில் நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டியை தான் நம்ம வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ EOQவில் பாருங்கள், EOQ ஆல்சோ நோன் as ரீஆர்டர் குவான்டிட்டி ஆர் ஆப்டிமல் ஆர்டர் சைஸ். ஸோ நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல அந்த ரீஆர்டர் லெவலில் நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பிளேஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் தான் நம்ம வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனாலே இதுக்கு இன்னொரு நேம் வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து ஆப்டிமல் ஆர்டர் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ EOQனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இஸ் எ குவான்டிட்டி. ஸோ அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு குவான்டிட்டி அவ்வளோதான். விச் எய்ம்ஸ் அட், அது என்ன பண்ணோம் அப்படின்னா மினிமைசிங் போத்
கேரியிங் காஸ்ட் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட். ஸோ இந்த EOQ அப்படின்றது ஒரு குவான்டிட்டி அப்படின்னு தெரியும். ஸோ இந்த குவான்டிட்டி, இந்த பர்டிகுலர் குவான்டிட்டியை மட்டும் நம்ம ஏன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, வெறும் குவான்டிட்டின்னு சொல்லாமல் ஏன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது இதனால தான். ஏன்னா இந்த குவான்டிட்டியில் தான் நம்மளுக்கு வந்து கேரியிங் காஸ்ட்டும் சரி ஆர்டரிங் காஸ்ட்டும் சரி இது ரெண்டுமே வந்து மினிமமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் என்னென்ன நடக்குதோ அந்த ரெண்டு காஸ்ட்டு, முக்கியமான ரெண்டு காஸ்ட்டு, கேரியிங் காஸ்ட் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட், இது ரெண்டுத்தையும் மினிமமாக நம்மளுக்கு வச்சுருக்கு. ஸோ மினிமமாக இருக்கிறதுனால நம்மளோட பிஸ்னஸ் தானே அது வந்து ப்ராஃபிட். ஸோ அதனால தான் இந்த ஒரு குவான்டிட்டியை வந்து நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம EOQனா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு கேரியிங் காஸ்ட் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டரிங் காஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டரிங் காஸ்ட்டை வந்து நம்ம வந்து CO அப்படின்னு வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ அதாவது C அப்படின்றது காஸ்ட், O அப்படின்றது ஆர்டரிங் காஸ்ட். ஸோ CO அப்படின்னு இந்த ஆர்டரிங் காஸ்ட் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா காஸ்ட் இன்கர்டு ஃபார் அக்வயரிங் மெட்டீரியல் இன்டு ஸ்டோர்ஸ். ஸோ நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியலை வந்து நம்ம அக்வயர் பண்ணி ஸ்டோருக்கு கொண்டு வர்றதில் என்னென்னலாம் காஸ்ட் வந்து இன்கர் ஆகுமோ அது எல்லாமே நம்ம ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தீஸ் காஸ்ட் ஆர் இன்கர்டு ஈச் டைம் த மெட்டீரியல் ஆர் பர்ச்சேஸ்டு. ஸோ இந்த காஸ்ட் வந்து நம்ம ஒரு வாட்டி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த காஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எத்தனை வாட்டி ஒரு ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணுவோமோ அத்தனை வாட்டியுமே நம்மளுக்கு இந்த ஆர்டரிங் காஸ்ட் வந்து இன்கர் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ராசஸிங், ரிசீவிங், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ். அதாவது இப்போ நம்மளுக்கு மெட்டீரியல் நம்ம வாங்குகிறோம். ஸோ வாங்குகிற மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது, அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கா அப்படின்றதுலாம் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நடக்கிற காஸ்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு நடக்கிற காஸ்ட் இதெல்லாமே நம்ம வந்து ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போதோ நம்மளுக்கு என்ன செலவாகுதோ அதுதான் வந்து ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கேரியிங் காஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படின்றது என்ன அப்படின்னா கேரியிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட். ஸோ நம்ம கேரியிங் காஸ்ட்டை வந்து ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம CH அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸோ இது என்ன அப்படின்னா காஸ்ட் இன்கர்டு ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இன் ஸ்டோர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்டோரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டோர் அப்படின்றது வேர் ஹவுஸாக இருக்கலாம், இல்லைனா குடவுனாக இருக்கலாம், இல்லைனா நம்ம மேனுஃபேக்சரிங் ஏரியாலே ஒரு தனியான ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கலாம். ஸோ அதாவது நம்ம வாங்குகிற மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஒரே அடியாக ப்ரொடக்ஷனுக்கு போட மாட்டோம். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ யூஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணாததை நம்ம தனியாக ஒரு இடத்துல வச்சுருப்போம். ஸோ அப்படி வச்சுருக்கிறது தான் நம்ம வந்து அப்படி வச்சுருக்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் காஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் தான் ஹோல்டிங் காஸ்ட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டிலிங். ஸோ அதுதான் அந்த மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுறதுக்கான காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், obsolescence, rent, insurance and other storage cost. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்றது ஒரு வாட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்கர் ஆகுது. அண்ட் ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்றது அந்த பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து காஸ்ட் ஆகுதோ அதெல்லாமே நம்ம ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஆர்டரிங் காஸ்ட்டுக்கும் கேரியிங் காஸ்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன், அப்போ சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து EOQ ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். ஸோ EOQ ஃபார்முலா பாருங்கள். ஸோ நார்மலாக பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வந்து EOQவோட ஃபார்முலா. இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம EOQவில் என்ன பார்த்தோம், ஹோல்டிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் மினிமமாக இருக்கிறது தான் நம்ம EOQ அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த EOQ வந்து இந்த ஹோல்டிங் காஸ்ட் அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் இந்த ரெண்டுத்தை தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டும் எப்படி இங்கே ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா நம்ம அதுதான் இந்த ரெண்டுமே வந்து மினிமமாக இருக்கிறது தான் EOQ அப்படின்னு சொன்னோம். அப்போ மினிமமாக இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இன்டைரக்டாக இன்னொரு மீனிங் என்ன வருது, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது அப்படின்றது வருது. ஸோ அதனால தான் ஹோல்டிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு இதுதான் வந்து ஈக்குவேஷன் Q/2CH. இதில் CH அப்படின்றது ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு Q/2 அப்படின்றது Q அப்படின்றது வந்து EOQ தான், அந்த குவான்டிட்டி. இதே நம்ம குவான்டிட்டி அண்ட் டிவைட் பை 2 பண்ணணும் அப்படின்றது இப்போ நான் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி தான் ஆர்டரிங் காஸ்ட்டுக்கும் D/Q CO அப்படின்றது ஆர்டரிங் காஸ்ட். அண்ட் அது கூட நம்ம வந்து D அப்படின்றது வந்து டிமாண்ட் இல்லைனா ஆனுவல் கன்சம்ப்ஷன். தென் டிவைட் பை Q அப்படின்றது EOQ.
ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு வந்து EOQ தான் வேணும். அதாவது நம்மளுக்கு Q வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால Qவை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் நம்ம வந்து ரைட் சைடில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு Q இருக்குது, அது அங்கேயே வச்சுருக்கோம். தென் நம்மளுக்கு இந்த சைடில் ஒரு Q இருக்குது, அதை வந்து நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து கீழே இருக்குது, அது வந்து லெஃப்ட் சைட் வரும்போது நம்மளுக்கு மேலே வந்துருக்கு. then is equal to then இந்த இடத்துல பேலன்ஸாக வந்து CH and 2 இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு is equal toக்கு இந்த சைடு வரும்போது மேலே இருந்த CH கீழே வந்திருக்கு அண்ட் கீழே இருந்த 2 வந்து மேலே வந்திருக்கு. தென் இந்த D and CO அப்படியே வந்திருக்கு. தென் இங்கே வந்து Q into Q வந்து Q ஸ்கொயர் ஆயிருக்கு is equal to இது அப்படியே நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த Q ஸ்கொயர், ஸோ இந்த ஸ்கொயர் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது நம்மளுக்கு அது வந்து ரூட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி EOQவோட ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ நீங்கள் சம்மில் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக EOQ is equal toன்னு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு D அப்படின்றது டிமாண்ட், அதாவது ஆனுவல் கன்சம்ஷன், அண்ட் CO அப்படின்றது வந்து ஆர்டரிங் காஸ்ட், அண்ட் CH அப்படின்றது ஹோல்டிங் காஸ்ட். நெக்ஸ்ட் இந்த EOQவில் இன்னும் இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கும். நம்பர் ஆஃப் ஆர்டர் பிளேஸ்டு பர் இயர், ஸோ ஒரு இயரில் எத்தனை ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்றது, அதுக்கு வந்து D/Q. அண்ட் டைம் பிட்வீன் சக்ஸசிவ் ஆர்டர், ஸோ அதாவது நம்ம ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றது, அது வந்து Q/D அப்படின்றது. ஸோ இதெல்லாமே நம்ம சம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டலாக ஒரு யூனிட் நம்ம வாங்குகிறோம், ஒரு கொஞ்சம் யூனிட் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுல எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அதுதான் டோட்டல் காஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட்டில் 3 எலமெண்ட் இருக்குது. ஒன்று ஆர்டரிங் காஸ்ட், அண்ட் இன்னொன்று வந்து ஹோல்டிங் காஸ்ட், அண்ட் இன்னொன்று வந்து பர்ச்சேஸ் காஸ்ட். ஸோ இதில் இந்த 3த்தில் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ ஆர்டரிங் காஸ்ட்டுக்கான இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தோம்ல, அதே தான் பாருங்கள். தென் ப்ளஸ் ஹோல்டிங் காஸ்ட்டுக்கும் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்ல, அதே தான் இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பர்ச்சேஸ் காஸ்ட். பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்றது D into CP. ஸோ CP அப்படின்றது பர்ச்சேஸ் காஸ்ட், அண்ட் D அப்படின்றது டிமாண்ட், எவ்வளோ யூனிட் தேவைப்படுது அப்படின்றது நம்ம D அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த CP அப்படின்றது வந்து நம்மளுக்கு காஸ்ட் பர் யூனிட். ஸோ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்றது. அப்போ நம்ம ஒரு யூனிட் எவ்வளோ அப்படின்றதையும் இன்டூ நம்ம ஒரு இயருக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஓவராலாக ஒரு இயரில் பர்ச்சேஸ் காஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த EOQ கான்செப்டில் வந்து சில அசம்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் கன்சியூம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த கன்சியூம் பண்ணுறது ஒரே ரேட்டில் தான் கன்சியூம் பண்ணுறாங்க. அந்த கன்சம்ஷனில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லா வாட்டியுமே அந்த கன்சம்ஷன் வந்து ஒரே ரேட்டில் தான் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு அசம்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் இந்த பல்க் ஆர்டர், டிஸ்கவுண்ட் ஃபார் பல்க் ஆர்டர் அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம நிறைய ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுறது. ஸோ ஆனால் இந்த EOQவில் வந்து அந்த அசம்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கல. இந்த EOQவில் வந்து நம்ம எவ்வளோ தான் ஆர்டர் பண்ணாலுமே நம்மளோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடாக ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் அசம்ஷன் வந்து ஒரு வாட்டி நம்ம என்ன ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறோமோ, எவ்வளோ குவான்டிட்டி வந்து பிளேஸ் பண்ணுறோமோ அதே தான் நம்ம வந்து ஒரு வாட்டியும் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் ஒரு அசம்ஷனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மூணும் வந்து இந்த EOQவில் வந்து அசம்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம EOQவில் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாவும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ அந்த சம்லேயும் நான் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சம் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆனுவல் யூசேஜ் வந்து 10,000 யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இயருக்கு 10,000 யூனிட்ஸ் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர் வந்து ₹10. ஸோ நம்ம ஆர்டரிங் காஸ்ட்டில் என்ன பார்த்தோம், ஆர்டரிங் காஸ்ட் வந்து நம்ம ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போது இன்கர் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதனால தான் ஆர்டரிங் காஸ்ட் வந்து பர் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நம்ம ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு ₹10 வந்து காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் பர் யூனிட். ஸோ ஹோல்டிங் காஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு யூனிட்டை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுல நம்மளுக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் பார்ப்போம். ஸோ அதனால் ஹோல்டிங் காஸ்ட் வந்து யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு யூனிட்டை நம்ம ஹோல்டு பண்ணுறதுல நம்மளுக்கு வந்து ₹5 செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் பர் யூனிட். ஸோ ஒரு யூனிட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ₹5 ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம EOQ கண்டுபிடிக்கணும். ஸோ EOQ ஃபார்முலா வந்து EOQ is equal to the root of
2DCO/CH. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்றது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டி அப்படின்றது ஆனுவல் யூசேஜ் வந்து 10,000 யூனிட். ஸோ 10,000 இன்டூ CO அப்படின்றது ஆர்டரிங் காஸ்ட். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் வந்து 10 rupees. ஸோ 10 இன்டூ CH அப்படின்றது ஹோல்டிங் காஸ்ட். ஸோ ஹோல்டிங் காஸ்ட் வந்து 5 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 இன்டூ 10,000 வந்து 20. தென் 20,000 இன்டூ 10 வந்து 2 lakh. தென் 2 lakh டிவைட் பை 5 பண்ணும்போது நம்மளுக்கு 40,000 வருது. நெக்ஸ்ட் இந்த ரூட் அப்படியே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 40,000க்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 200 யூனிட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ அப்போ EOQ வந்து 200 யூனிட்ஸ். அதாவது நம்ம 200 யூனிட்ஸ், அதாவது இந்த குவான்டிட்டி, இந்த 200 யூனிட் அப்படின்ற இந்த குவான்டிட்டியை வந்து நம்ம ஆர்டர் பண்ணாதான் நம்மளோட ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் வந்து மினிமமாக இருக்கும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக இந்த 200 யூனிட்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் மினிமம் காஸ்ட் ரெண்டுமே மினிமமாக இருக்குமா, அது எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் தான். நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து அது வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த இடத்துல டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ கம்பேர் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்மளுக்கு 200 யூனிட்ஸ் வந்திருக்கா, நான் கம்பேர் பண்ணுறதுக்காக இன்னும் 100 யூனிட்ஸ் அண்ட் 400 யூனிட்ஸ் அந்த மாதிரி சில யூனிட்ஸும் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி கரெக்டாக இதுதான் நம்மளுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியா அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 200 யூனிட்ஸோட டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்ம 200 யூனிட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு ஆர்டரிங் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட் அண்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் இந்த மூணும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வந்து 200 யூனிட்ஸ். ஸோ நமக்கு இந்த இடத்துல கிடச்சது தான் அந்த 200 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ஆர்டர் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு 10,000 யூனிட்ஸ் வந்து தேவைப்படுது. நம்ம ஒரு வாட்டி வந்து 200 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்து இந்த 10,000 டிவைட் பை 200 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு 50 அப்படின்னு வருது. இந்த 50க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்தில் 50 வாட்டி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது 50 வாட்டியுமே 200 200 200ன்னு இந்த 200 வந்து நம்ம 50 வாட்டி ஆர்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான 1000 யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து இந்த 200 யூனிட்ஸுக்கு 50 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு CO, அதாவது ஆர்டரிங் காஸ்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், D/Q இன்டூ CO அப்படின்றது ஆர்டரிங் காஸ்ட்டோட ஃபார்முலா. நம்ம D/Q அப்படின்றது இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது அதுதான் நம்பர் ஆஃப் ஆர்டர், எத்தனை ஆர்டர் அப்படின்றது இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்போ இந்த D/Q இன்டூ CO, அப்போ இந்த D/Qக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நம்ம CO கூட மல்டிப்ளை பண்ணணும், அதாவது ஆர்டரிங் காஸ்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த சம்மில் நம்மளுக்கு ஆர்டரிங் காஸ்ட் வந்து 10 ரூபா. ஸோ அதனால் 10 rupees போட்டிருக்கோம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆர்டர், அதாவது ஆர்டரிங் காஸ்ட் பர் ஆர்டர். ஸோ ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு 10 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு 10 ரூபா ஆகும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இங்கே டோட்டலாக 50 ஆர்டர் பண்ண போகிறோம் ஒரு வருஷத்தில். அப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஓவராலாக ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ வந்து ஆர்டரிங் காஸ்ட் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஆர்டரிங் காஸ்ட். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆர்டர் பண்ணணும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆர்டரையும் இந்த ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ காஸ்ட்டோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஓவராலாக ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இதனால தான் நம்ம வந்து ஆர்டரிங் காஸ்ட்டோட ஃபார்முலா வந்து D/Q இன்டூ CO அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து ஆர்டரிங் காஸ்ட். இப்போ நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு வந்து Q/2 இன்டூ CH அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஹோல்டிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு Q/2 இன்டூ CH. ஸோ இந்த குவான்டிட்டியை, அதாவது இந்த 200 நம்ம ஏன் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஹோல்டிங் காஸ்ட்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், நம்ம வாங்குகிற மெட்டீரியலை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதுதான் ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 200 யூனிட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அந்த 200 யூனிட்ஸுமே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறது இல்லை. நம்ம அதில் பாதி யூனிட்ஸ் வந்து பாதியோ இல்லைனா கொஞ்சமும் எடுத்து நம்ம ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் தான் நம்ம வந்து ஃப்யூச்சர் யூஸுக்காக ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது ஸ்டோர் பண்ணுறதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக அதையும் எடுத்து நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் இவங்க பேசிக்காக ஒரு அசம்ஷனாக எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வாங்குகிற எல்லா பொருளையுமே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஹாஃபாவது நம்ம ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுவோம், ஹாஃப் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் ஓவராலாக எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோமோ
அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வாங்கின குவான்டிட்டியோட ஹாஃப் குவான்டிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த ஹாஃப் குவான்டிட்டியை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே 200/2 அப்படின்னு வருது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல 200 குவான்டிட்டி வாங்குகிறோம், ஆனால் ஒரு 100 குவான்டிட்டி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். பேலன்ஸ் 100 குவான்டிட்டி வந்து நம்ம ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அந்த 100 குவான்டிட்டி நம்ம ஸ்டோர் பண்ணுற அந்த 100 குவான்டிட்டிக்கு எவ்வளோ ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்றது கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதனால் இங்கே வந்து அப்போ 200/2 வந்து 100 அப்படின்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் வந்து பர் யூனிட்டுக்கு 5 ரூபா. ஸோ ஒரு யூனிட்டை நம்ம ஹோல்டு பண்ணுறதுல நம்மளுக்கு 5 ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம டோட்டலாக எவ்வளோ வந்து ஹோல்ட் பண்ணுறோம், 100 யூனிட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 100 × 5 வந்து 500 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். ஸோ ஆர்டரிங் காஸ்ட்டும் இது எப்படி வந்துச்சு, இது எதனால இப்படி வருது அப்படின்றது நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஹோல்டிங் காஸ்ட்டுக்கும் நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றதும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம ஹோல்டிங் காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் காஸ்ட். ஸோ இந்த பர்ச்சேஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இஓக்யூவில் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அதாவது ஃபிக்ஸடாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அதே அசம்ஷன் தான் நம்ம ஃபார்முலாவிலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நம்மளுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக 10,000 யூனிட்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ 10,000 யூனிட்ஸ் தேவைப்படுது. ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா அப்படின்னா 10,000 × 5 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 50,000 யூனிட் வருது. அப்போ நம்மளுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 50,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்ம டோட்டல் காஸ்ட்டுக்கு தேவையான ஆர்டரிங் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட், பர்ச்சேஸ் காஸ்ட் 3 வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். இது மூணுமே நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ 500 ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு 500 ப்ளஸ் பர்ச்சேஸ் காஸ்ட்டோட 50,000. ஸோ இது மூணுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 51,000 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்ம 200 யூனிட்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 51,000 வந்து டோட்டல் காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இது கரெக்ட் தானா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேறு குவான்டிட்டி கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து 100 யூனிட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒருவேளை நம்ம 100 குவான்டிட்டி வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு காஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம மேலே எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே தான். ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஓவராலாக ஆனுவல் கன்சம்ஷன் வந்து 10,000 யூனிட். ஸோ 10,000 யூனிட் டிவைடட் பை இந்த குவான்டிட்டி வந்து 100. ஸோ நம்மளுக்கு ஓவராலாக 10,000 யூனிட்ஸ் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக தேவைப்படுது. அதில் வந்து நம்ம ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போது 100 யூனிட்ஸ் தான் வாங்குகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து மொத்தமாக 100 ஆர்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான 10,000 யூனிட்ஸும் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அப்போ 10,000/100 வந்து நமக்கு 100 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு ஆர்டரிங் காஸ்ட்டு. ஸோ ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணுறதுக்கு நமக்கு 10 ரூபா. அப்போ 100 வாட்டி ஆர்டர் பண்ணுறதுக்கு 100 × 10 போட்டால் நம்மளுக்கு 1000 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ Q/2 இங்கே வந்து குவான்டிட்டி வந்து 100 இருக்குது. ஸோ 100ல் half அப்படின்றது, அதாவது 100/2 வந்து 50. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹோல்டிங் காஸ்ட்டோட வேல்யூ வந்து 5 ரூபி. ஸோ 50 × 5 வந்து 250. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அதனால் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து அது 50,000 வருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மூணுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் வந்து 1000 அண்ட் ஹோல்டிங் காஸ்ட் வந்து 250 அண்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 50,000. ஸோ இந்த மூணும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 51,215 வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இதை விட நம்மளுக்கு இந்த காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம 200 குவான்டிட்டியோட காஸ்ட்டை விட 100 குவான்டிட்டி நம்ம ஆர்டர் பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறு குவான்டிட்டியுமே நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி நம்ம 400 யூனிட் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 200 தான் நம்மளுக்கு ஆன்சராக வந்தது. அந்த 200லேருந்து நம்ம 100 யூனிட் கம்மி பண்ணி ஃபஸ்ட்டு 100 யூனிட் போட்டு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த 200 யூனிட்டுக்கு நம்ம வந்து அதிகமாக வந்து ஒரு 400 யூனிட் மாதிரி போட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் நம்மளே ரேண்டமாக போடுற யூனிட் தான், செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி எப்படி இந்த ரெண்டுமே கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ 10,000 டிவைடட் பை 400 நம்மளுக்கு வந்து 25 ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு வருது. ஸோ ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா. அப்போ 25 அப்படின்னா 25 × 10 வந்து 250 ஆர்டர். அப்போனா ஓவராலாக ஆர்டரிங் காஸ்ட் வந்து 250. நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் வந்து இந்த குவான்டிட்டியை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஓவரால் வந்து 400 குவான்டிட்டி, அது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 200 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபா. அப்போ நம்மளுக்கு ஓவராலாக இந்த 200 யூனிட்ஸ்க்கு வந்து 1000 rupees வந்து ஹோல்டிங் காஸ்ட்டாக வருது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 50,000, அது ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மூணுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் வந்து 250,
holding cost வந்து 1000 and purchase cost வந்து 50,000. ஸோ இந்த மூணுமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 51,250 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் அகெயின் நம்ம வந்து ஒரு 600 யூனிட் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ 600 யூனிட்டும் நம்ம மேலே போட்ட மாதிரியே அதே மாதிரி நம்ம போட்டால் நம்மளுக்கு ஃபைனலாக டோட்டல் காஸ்ட் வந்து 51,666.7 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ பாருங்கள் எந்த டோட்டல் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு. இங்கே 51 அண்ட் இங்கே 51,250, இங்கேயும் 51,250 அண்ட் இங்கே வந்து 51,600 கிட்ட வருது. ஸோ அப்போ இந்த 4 குவான்டிட்டியில் இந்த 200, 100, 400, 600 அப்படின்னு நம்ம எடுத்த இந்த 4 குவான்டிட்டியில் நம்மளுக்கு இந்த 200ஓட குவான்டிட்டியோட டோட்டல் காஸ்ட் தான் மினிமமாக இருக்குது. ஸோ இதனால தான் இது வந்து நம்ம EOQ அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாட்டியும் ஒரு குவான்டிட்டியாக போட்டு இந்த மாதிரி டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எது EOQ அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே போதும், நம்மளுக்கு EOQ வந்து எது கரெக்டான யூனிட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் ஹோல்டிங் காஸ்ட்டோட ரிலேஷன்ஷிப்பும் பார்க்கணும். ஸோ நம்ம ஈக்குவேஷன்லேயே நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், நம்மளுக்கு ஹோல்டிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறது தான் EOQ அப்படின்றது பார்த்துருந்தோம். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நம்ம போட்டதுலேயுமே நம்மளுக்கு அது வந்து கரெக்டாக ப்ரூவ் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து அதாவது EOQ அப்படின்னு கண்டுபிடிச்ச இந்த குவான்டிட்டிக்கு நேராக இருக்கிற ஆர்டரிங் காஸ்ட் பாருங்கள் 500 அண்ட் ஹோல்டிங் காஸ்ட் பாருங்கள் 500. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட்டும் மினிமமாக கிடச்சிருக்கு. ஆனால் மற்ற யூனிட்ஸ்லலாம் பாருங்கள், மற்ற யூனிட்ஸில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாகவே வந்திருக்காது. ரெண்டுமே ஒன்று வந்து ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாகவும் இல்லைனா வந்து ஹோல்டிங் காஸ்ட் கம்மியாகவும் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்தது எதுவுமே நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து மினிமமாக வரல. ஸோ இதனால தான் நம்ம வந்து ஆர்டரிங் காஸ்ட்டும் ஹோல்டிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறத அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம வந்து EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் ஹோல்டிங் காஸ்ட்டோட ரிலேஷன்ஷிப் பார்க்கணும் அப்படின்னா ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் ஹோல்டிங் காஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது ஆர்டரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஹோல்டிங் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், இல்லை ஆர்டரிங் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஹோல்டிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துலையே பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த குவான்டிட்டியோட ஆர்டரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, அப்போ என்ன ஆச்சு, ஹோல்டிங் காஸ்ட் வந்து மினிமம் ஆச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. தென் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்டரிங் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, அப்போ வந்து நம்மளுக்கு ஹோல்டிங் காஸ்ட் வந்து அதிகமாச்சு. அண்ட் இந்த இடத்துல கூட நம்மளுக்கு ஆர்டரிங் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா அது நம்ம லாஜிக்கலாகவே யோசிச்சாலே நம்மளுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து 100 குவான்டிட்டி தான் ஆர்டர் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு ஒரு இயர் ஃபுல்லாக 10,000 குவான்டிட்டி தேவைப்படுது. அப்போ நம்ம வந்து மொத்தமாக ஒரு வருஷத்தில் 100 ஆர்டர் பண்ணால் தான் நம்மளோட இந்த ஆனுவல் கன்சப்ஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 100 ஆர்டர் பண்ணுறோம். நம்ம ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு வாட்டி வந்து இந்த 10 ரூபீன்னு காஸ்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஓவராலாக இந்த ஆர்டரிங் காஸ்ட் வந்து 1000 அப்படின்னு ஆகுது. ஸோ நம்மளோட ஆர்டர் பண்ணுற நம்பர் அதிகமாகும்போது இந்த காஸ்ட்டும் வந்து இந்த இடத்துல அதிகமாகுது. ஆனால் இதுவே அப்படியே நம்ம வந்து ஹோல்டிங் காஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 100 யூனிட் தான் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதோட பாதி தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ 50 யூனிட் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த 50 யூனிட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு ஆகும். ஸோ அது வந்து நம்மளுக்கு 250 அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம குவான்டிட்டி வந்து கம்மியாக ஆர்டர் பண்ணுறது இந்த ஹோல்டிங் காஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு காஸ்ட் வந்து கம்மியாக வருது, ஆனால் நமக்கு இந்த ஆர்டரிங் காஸ்ட்டில் காஸ்ட் அதிகமாக வருது. பிகாஸ் நம்ம 100 ஆர்டர் வந்து ஒரு வாட்டியும் பண்ணுறோம் அப்படின்றதுனால. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆர்டரிங் காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னா ஹோல்டிங் காஸ்ட் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் அதுவே இன்னொரு ஆப்போசிட் சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வாட்டி 400 ஆர்டர் பண்ணுறோம், அப்போ நம்ம வருஷத்துக்கு 25 ஆர்டர் தான் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம மொத்தமாக 100 ஆர்டர் பண்ணோம், இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 25 ஆர்டர் தான் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆர்டரிங் காஸ்ட் வந்து கம்மியாகுது. பிகாஸ் நம்பர் ஆஃப் ஆர்டர் கம்மியாகிறதுனால ஆர்டரிங் காஸ்ட்டும் கம்மியாகுது. ஸோ இந்த இடத்துல இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் அதுவே ஹோல்டிங் காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 400 யூனிட்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பாதி வந்து 200. ஸோ அப்போ நீங்கள் 200 யூனிட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும். அப்போ இந்த 50 யூனிட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணோமோ அதே இடத்துலையோ இல்லைனா அதே ஃபெசிலிட்டியில் நம்மளால இந்த 200 யூனிட்ஸை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த 200 யூனிட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம அஃப்கோர்ஸ் வந்து அதிகமாக தான் காஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே 1000 அப்படின்னு வந்திருக்கு.
அப்போ நம்ம அதிகமான குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆர்டரிங் காஸ்ட் கம்மியாகும், ஆனால் நம்மளோட ஹோல்டிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் அதுவே நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டரிங் காஸ்ட் வந்து அதிகமாகுது, ஆனால் ஹோல்டிங் காஸ்ட் வந்து கம்மியாகுது. ஸோ இதை தான் நான் சொன்னேன், இந்த ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் ஹோல்டிங் காஸ்ட்டுக்கு வந்து நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த EOQல பாருங்கள் இந்த ப்ராப்ளம் இருக்காது, இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் இதை வந்து ஆப்டிமல் ஆர்டர் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராஃபில் பாருங்கள் கிளியராக புரியும். ஸோ இந்த லைன் வந்து ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் இந்த லைன் வந்து ஹோல்டிங் காஸ்ட். ஸோ அதாவது நம்மளோட ஹோல்டிங் காஸ்ட் வந்து அதிகமாக ஆர்டரிங் காஸ்ட் வந்து கம்மியாகிட்டே வருது. அண்ட் இல்லை அப்படின்னா நம்மளோட ஆர்டரிங் காஸ்ட் வந்து கம்மியாக ஹோல்டிங் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே வருது அப்படின்றது. ஸோ இதுக்கான ரீசன் வந்து நான் இப்போ சொன்னல அந்த ரீசன் தான். ஆனால் இந்த ரெண்டு காஸ்ட்டுமே ஈக்குவலாக இருக்கிற அந்த ஒரு பாயிண்டில் நம்ம ஆர்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம வந்து EOQ அப்படின்னு சொல்கிறோம். குவான்டிட்டி படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம EOQ அப்படின்னு சொல்கிறோம். காஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து மினிமம் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் EOQ. ஸோ நம்ம EOQவில் அதோட மீனிங் என்ன, அண்ட் ஆர்டரிங் காஸ்ட்னா என்ன, ஹோல்டிங் காஸ்ட்னா என்ன, அண்ட் EOQவோட ஃபார்முலா எப்படி வந்து டெரைவ் ஆகுது, அண்ட் அதே மாதிரி ஆர்டரிங் காஸ்ட்டுக்கும் ஹோல்டிங் காஸ்ட்டுக்குமே அந்த ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் ஆகுது, அண்ட் டோட்டல் காஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அண்ட் இந்த சம் யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் இந்த EOQ டாபிக் வந்து இன்னும் கான்செப்சுவலாக புரியணும் அப்படின்றதுக்காக நிறைய யூனிட்ஸ் எடுத்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டினேன், எதனால இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம ஏன் EOQ அப்படின்னு சொல்கிறோன்னு. அண்ட் அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஆர்டரிங் காஸ்ட் அண்ட் ஹோல்டிங் காஸ்ட்டோட ரிலேஷன்ஷிப்பும் பார்த்தோம். அது எப்படி வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்று டிக்ரீஸ் ஆகுது, இல்லைனா இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொன்று எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக EOQவில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். ABC inventory needs 15,000 units per year of a bought out component. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஓவராலாக ஒரு இயரோட ஆனுவல் கன்சம்ஷன் வந்து 15,000 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு demand is equal to 15,000 units. Next the ordering cost is rupees 125 per order. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் வந்து ஒரு ஆர்டருக்கு rupees 125 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னா CO, அதையும் நோட் பண்ணியிருக்கோம். Next, and the carrying cost per unit per order is 20% of purchase price per unit. Carrying cost வந்து நம்ம per unitல கண்டுபிடிப்போம், ஆனால் அந்த வேல்யூ நம்மளுக்கு இந்த சம்மில் டேரெக்டாக கொடுக்கல. நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த சம்மில் வந்து டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அந்த கேரிங் காஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸில் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸும் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பாருங்கள், CH ஹோல்டிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது கேரிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து 75. ஸோ 75 இன்டூ இந்த 75ல் 20% தான் கேரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்டூ 20%. ஸோ 75ல் 20% பண்ணும்போது நம்மளுக்கு ₹15 பர் யூனிட் அப்படின்னு வருது. அப்போ ஹோல்டிங் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு 15 rupees அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து CP அப்படின்னு கொடுத்துருக்கோம், அது வந்து நம்மளுக்கு 75, அதையும் நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைண்ட் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ EOQ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்டர் பர் இயர். ஸோ ஒரு இயருக்கு நம்ம எத்தனை ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். தென் டைம் பிட்வீன் சக்ஸசிவ் ஆர்டர். ஸோ நம்ம ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஆர்டர் பண்ணுறதுக்கு அந்த நடுவில் டைம் கேப் என்ன அப்படின்றதையும் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து EOQ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ EOQவோட ஃபார்முலா என்ன? root of 2DCO divided by CH அப்படின்றது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படியே போட்டிருக்கோம். தென் D ஆனுவல் டிமாண்ட் வந்து 15,000 இன்டூ CO ஆர்டரிங் காஸ்ட் வந்து 125 டிவைடட் பை ஹோல்டிங் காஸ்ட் வந்து 15. நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 2,50,000 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் இந்த ரூட் அப்படியே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த 2,50,000க்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 500 யூனிட்ஸ் அப்படின்னு வருது. அப்போ EOQ வந்து 500 யூனிட்ஸ். ஸோ அப்போ நம்ம 500 யூனிட்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து போத் ஆர்டரிங் காஸ்ட்டும் சரி ஹோல்டிங் காஸ்ட்டும் சரி மினிமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள், EOQ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர் கண்டுபிடிக்கணும் சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர் பாருங்கள், N is equal to D by Q. ஸோ D அப்படின்றது நம்மளோட ஆனுவல் கன்சம்ஷன். ஸோ 15,000 டிவைடட் பை Q அப்படின்றது 500. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு 15,000 யூனிட்ஸ் தேவைப்படுது. ஆனால் நம்ம ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு 500 யூனிட் தான் நம்ம வாங்குகிறோம்.
அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 30 அப்படின்னு வருது. அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு 30 ஆர்டர் பண்ணுவோம். ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போது நம்ம 500 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட்டு டைம் பிட்வீன் சக்ஸசிவ் ஆர்டர். ஸோ ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன டைம் கேப் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு டைம் t is equal to q by d. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் q by d. ஸோ q அப்படின்றது EOQ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 500. ஸோ 500 டிவைட் பை d அப்படின்றது ஆனுவல் கன்சம்ஷன் 15,000. ஸோ இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.033 இயர்ஸ் அப்படின்னு வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஆனுவல் கன்சம்ஷன் ஒரு இயரோட கன்சம்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு இந்த வேல்யூவும் வந்து நம்மளுக்கு இயரோட இது வந்திருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் இதை வந்து இப்படி பார்த்தா நம்மளுக்கு புரியாது. ஸோ அதனால நெக்ஸ்ட் நம்ம இதை மந்த்தாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை வந்து இன்டூ நம்ம 12 போட்டால் போதும். ஸோ ஒரு வருஷத்தில் 12 மந்த் இருக்குது அப்படின்றதுனால இன்டூ 12 போட்டோம் அப்படின்னா 0.4 மந்த் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் இதுலேயும் நம்மளுக்கு வந்து கிளியராக புரியல அப்படின்னா நீங்கள் இன்னும் டேஸில் கூட கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூ போட்டுட்டு இன்டூ 365 போடுங்க. ஒரு வருஷத்தில் 365 டேஸ் இருக்கா. ஸோ அப்போ நம்மளுக்கு டேஸில் கன்வெர்ட் ஆகி வந்துடும் 12 டேஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ டைம் பிட்வீன் ஆர்டர். ஸோ ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்கிற அந்த டைம் கேப் வந்து 12 டேஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம டோட்டலாக ஒரு வருஷம் ஃபுல்லாக 30 ஆர்டர் பண்ணுறோம். ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போதும் நம்ம வந்து 500 யூனிட்ஸ் தான் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம கொஷனில் கேட்டிருந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கண்டுபிடிச்சிட்டோம். EOQ வந்து 500, நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து 30 ஆர்டர் பெர் இயர், அண்ட் டைம் பிட்வீன் ஆர்டர் வந்து 12 டேஸ். ஸோ டேஸில் பார்க்கணும் அப்படின்னா 12 டேஸ், மந்தில் பார்க்கணும் அப்படின்னா 0.4 மந்த், அண்ட் இயரில் பார்க்கணும் அப்படின்னா 0.033 இயர்ஸ். ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு EOQ சம் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்டர் அண்ட் நம்பர் ஆஃப் டைம் பிட்வீன் ஆர்டர் இதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் EOQ சம். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் மாடல் பற்றி பார்க்கலாம், பர்ச்சேஸ் மாடல் வித் ஷார்ட்டேஜ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நான் EOQ டாப்பிக்கில் எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.